கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய தியானத்திற்காக ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். For our meditation today, let us read the prophetical book of Hosea, chapter 4, verse 1 to 3. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புழம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். Hear the word of the Lord, ye children of Israel, for the Lord hath a controversy with the inhabitants of the land, because there is no truth, nor mercy, nor knowledge of God in the land. By swearing and lying and killing and stealing and committing adultery, they break out, and blood toucheth blood. Therefore shall the land mourn, and everyone that dwelleth therein shall languish with the beasts of the field, and with the fowls of heaven. Yea, the fishes of the sea also shall be taken away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய அன்பு, நம்மேல் பாராட்டின அன்பு, மறுபடியுமாக நாம் அவர் மேல் பதிலாக அன்பு பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. The love of God which He has shown upon us is expecting that our love should also reciprocate in return to His love. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விவாக திட்டம் என்று கேட்டோம். And as we heard already, a Christian life is a marriage proposal. நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Are you loving me? இப்போ நம்முடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு டிவைன் ரொமான்ஸாக, ஒரு தெய்வீக காதலின் அனுபவமாக நாம் மாற்ற வேண்டும். The whole of our Christian life, we need to convert it into a divine romance. அப்படி நாம் மாற்றும்போது, அந்த கண்ணோட்டத்தோடு நாம் வாழும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஒரு மகிழ்ச்சியாக மாறும். When we change likewise and we live in that perspective, everything that happens in our life will be of gladness. அது கஷ்டமா இருந்தாலும், அது கண்ணீரா இருந்தாலும், அதன் மத்தியில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கலாம். Though it might be a problem or occasion where you have to shed tears, but in between that we will be happy. நான் சொன்னது போல நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் நம்முடைய அன்பின் தாழ்ச்சி தான். And as I already said, for the reason for all our problems is the lowliness or decrease in the love which we show. நம்முடைய இருதயங்களை தேவன் பக்கமாக தேவைகளின் அடிப்படையில் திருப்பாமல் அன்பு செலுத்தும்படியா திருப்ப நாம் முயற்சி செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நாம் பார்க்கலாம். If we endeavor to turn our hearts toward the Lord only to show love and not for any material necessity, and there will be a great change or transformation in our life. இன்றைக்கு தேவனை நாம் நேசிக்கும் போது அந்த அன்பின் ஒரு முக்கிய அம்சத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Today I want to share with you of when we love God, there is a very important thing which we have to exhibit. எழுச்சி மூலமாக ஆண்டவரை நேசிக்கலாம். We can love God through emotions. ஆனால் இந்த அன்பு ஒரு செயலாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். But the Lord is expecting this love to be manifested in a form of a deed. அதனால அந்த செயல் எப்படி, அந்த அன்பின் செயல் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? How can this work of love should be? இதை பற்றி சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். Concerning which we are going to learn certain lessons. ஆகையால் நாம் நேசிக்கிறேன் என்று போதாது, அப்படி நேசித்தால் அதை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு விதத்தில். Not just saying I love you, but to some way we have to exhibit that love through some work. நம் எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய உபதேசத்தின்படி புதிய ஏற்பாட்டு சபை நாம் எல்லாரும் 4 காரியங்களில் பூரணம் அடைய வேண்டும். We all know, according to the doctrine of the New Testament, we need to be perfected in 4 things. ஒன்று, அன்பில் பூரணம் அடைய வேண்டும். The first one is we need to be perfected in love. அடுத்தது, பரிசுத்தத்தில் நாம் பூரணம் அடைய வேண்டும். Secondly, we need to be perfected in holiness. மூன்றாவது, விசுவாசத்தில் பூரணம் அடைய வேண்டும். Thirdly, we need to be perfected in faith. நாலாவது, தேவ சித்தம் அல்லது கீழ்ப்படிதலில் பூரணம் அடைய வேண்டும். And fourthly, we need to be perfected in the will of God, which is nothing but obedience. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பும்போது, when we turn our Bibles to Ezekiel chapter 1, அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தில் ஒரு குறிப்பிட்டதான ஒரு 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 கிரீச்சர், ஒரு லிவிங், ஒரு
உயிரினத்தை ஒரு ஜீவராசியை பார்க்கிறார். In that first chapter, Ezekiel, he is seeing a particular creature. அதற்கு 4 முகங்கள் இருக்கிறது. And it has 4 faces. அந்த 4 முகங்கள் உள்ளதான அந்த குறிப்பிட்டதான அந்த ஜீவராசியானது அது புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற உங்களையும் என்னையும் குறிப்பிடுகிறது. And that one particular living creature which has 4 faces, it denotes you and me who belong to this New Testament period. எசேக்கியேல் 1 அதிகாரம் Ezekiel chapter 1. 5 6 வசனங்களை வாசிப்போம். Let's read verse 5 and 6. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. Also out of the midst thereof came the likeness of 4 living creatures, and this was their appearance. They had the likeness of a man, and everyone had 4 faces, and everyone had 4 wings. இந்த 4 முகங்கள் நாம் அடைய வேண்டிய 4 பூரணங்களை காட்டுகிறது. These 4 faces shows the 4 perfection which we need to attain in our life. இந்த 4 முகங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து இதிலிருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். And researching about these 4 faces, we are going to learn an important lesson out of it. இந்த 4 முகங்கள் என்னதென்று 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And in verse 10 we read, what are these 4 faces? வாசியுங்கள். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. As for the likeness of their faces, they 4 had the face of a man, and the face of a lion on the right side, and they 4 had the face of an ox on the left side. They 4 also had the face of an eagle. இப்பொழுது இந்த முகங்களினுடைய அந்த வரிசையை நாம் பார்க்க போகிறோம். Now we are going to see the sequence of the faces given here. இப்பொழுது நான் சொல்லுகிற காரியத்தை உங்களுடைய மனதுகளில் ஒரு படமாய் வரைய வேண்டும். And you need to draw as a picture that which I am going to say to you right now. 5ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். இந்த குறிப்பிட்ட ஜீவனுடைய ஒரு பொதுவான தோற்றத்தை பார்த்தால் அது மனித உருவமா இருக்கிறது. And in general, according to verse 5, if you see this living creature generally has an appearance of a man. அதில் முதலாவது முகம் அல்லது முன்னாடி பார்க்கக்கூடியதான முகம் என்று சொன்னால் மனுஷ முகம். And the first front face which is looking forward is the face of a man. ஆகையால் இதை இப்பொழுது யூகிக்க போகிறோம். Now we are going to imagine like this. இப்பொழுது நான் தான் அந்த ஜீவன் என்று யோசித்துக் கொள்வோம். Just consider we are that living creature. I am that living creature. அந்த முதல் முகம் தான் மனுஷனுடைய முகம். The first face is that of a man. வலது பக்கத்தில் சிங்க முகம் இருக்கிறது. On the right side there is the face of a lion. இதை நீங்கள் யூகிக்க வேண்டும். You have to remember this. இல்லென்றால் உங்களுடைய முகத்தினுடைய வலது பக்கத்தில் சிங்க முகம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Otherwise just think in your mind that on the right side of your face you have a face of a lion. இடது பக்கத்தில் ஒரு எருது முகம், ஒரு காளையினுடைய முகம் இருக்கிறது. And on the left side there is a face of an ox. பின்னாடி கழுகு முகம். And behind there is a face of an eagle. இதை இப்பொழுது மனப்பாடம் பண்ண போகிறோம். Now we are going to by heart this. ஏனென்றால் இதை சற்று பிறகு இதை பற்றி இன்னும் பார்க்க போகிறோம். Because we are going to go in detail after some time. முதல் முகம் மனுஷ முகம். The first face or the front one is the face of a man. அடுத்தது இரண்டாவது முகம் சிங்க முகம். The second face to the right side is that of a lion. பின்னாடி இருக்கிற முகம் கழுகினுடைய முகம். The face behind the head is of eagle. நாலாவது முகம் ஒரு காளையினுடைய எருது முகம். And the fourth face on the left side is that of an ox. ஆகையால் இதை மனப்பாடமாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Therefore you need to remember by heart in your mind. மனுஷன், சிங்கம், கழுகு, காளை. Man, lion, eagle and ox. இப்போ இதுதான் நம்மை பிரதிபலிக்கிறதான ஒரு ஜீவனா இருக்கிறது. And this is a living creature which is a shadow which shows about us. அந்த மனுஷ முகம் அன்பின் பூரணத்தை காட்டுகிறது. And the face of a man shows the perfection in love. இது எல்லாவற்றுக்கும் வசன ஆதாரம் உண்டு, ஆனால் இப்போது விவரிக்க நேரமில்லை. We have scriptural proofs for all these things but have no time to explain that. இரண்டாவது முகம் என்ன முகம்? What is the second face? சிங்க முகம். It's a face of a lion. அது விசுவாசத்தின் ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம், விசுவாசத்தின் பூரணத்தை காட்டுகிறது. And that shows a perfection in faith, which a lion which will not go back looking at any of the creatures. மூன்றாவது முகம்
கழுகு முகம். The third face is that of an eagle. அது உயர பறக்கிற ஒரு பறவை. அது பரிசுத்தத்தின் பூரணத்தை காட்டுகிறது. And that is a bird which always fly high in heavenly places, and therefore that shows perfection and holiness. நாலாவது எருது காளையின் முகம். The fourth face is that of an ox. அது எப்பொழுதும் ஒரு நுகத்தின் கீழே இருக்கிறது. கீழ்ப்படிதல் அல்லது தெய்வ சித்தம் செய்வதன் பூரணத்தை காட்டுகிறது. The ox is always under a burden or an yoke, and therefore it shows the doing the will of God are always in obedience. ஆகையால் நாம் இந்த நாலு பூரணங்களை அடைந்திருக்க வேண்டும். Therefore we have to attain all these four perfections. இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். There's one important thing which we need to pay attention. சற்று பிறகு எசேக்கியேல் இந்த தரிசனத்தை மறுபடியும் பார்க்கும் பொழுது, After a few chapters when Ezekiel is seeing the same vision, இதே ஜீவன்களை நாலு முகம் உள்ளதான நாலு ஜீவன்களை அவர் பார்க்கிறார். and he is seeing in the vision the same creature with four faces. இப்பொழுது 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். Now let's read chapter 10 verse 16. ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபீன் முகமும், இரண்டாம் முகம் மனுஷ முகமும், மூன்றாம் முகம் சிங்க முகமும், நாலாம் முகம் கழுகு முகமாயிருந்தது. And everyone had 4 faces. The first face was the face of a cherub, and the second face was the face of a man, and the third the face of a lion, and the fourth the face of an eagle. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய காரியம், Now we have to pay attention here. இதே ஜீவன்களை மறுபடியும் அவர் காண்கிறார். He is seeing in vision the same creature. ஆனால் இப்பொழுது இந்த ஜீவனில் 2 மாற்றங்கள் இருக்கிறது. But now in this creature there are 2 changes. ஒரு மாற்றத்தை நீங்களே பார்த்திருப்பீர்கள். One change you yourself would have seen. அந்த காளையினுடைய முகத்திற்கு பதிலாக கேருபின் முகம் இருக்கிறது. Instead of the face of an ox, we have the face of a cherub. இரண்டாவது ஒரு மாற்றம் இருக்கிறது. There's a second change. முதலாவது ஜீவனில் நாம் பார்த்தோம், முதல் முகம் மனுஷ முகம், இரண்டாவது முகம் சிங்க முகம், மூன்றாவது முகம் கழுகு முகம், நாலாவது முகம் காளை முகம். And in the first chapter when we read, we saw the first face is that of a man, the second one of lion, the third one of eagle, and the fourth one of an ox. இப்பொழுது இந்த மாற்றத்தை பாருங்கள். Now see the change. முதல் முகம் கேருபின் முகம். The first face is the face of a cherub. இரண்டாவது முகம் மனுஷனுடைய முகம். The second face is that of a man. மூன்றாவது முகம் கழுகு முகம். The third one is of a lion. நாலாவது முகம் மூன்றாவது முகம் சிங்க முகம், நாலாவது முகம் கழுகினுடைய முகம். Third is of a lion and the fourth is of an eagle. என்ன நடந்திருக்கிறது? What has happened here? அந்த ஜீவனுடைய அந்த முகங்கள் 90 டிகிரி வலது பக்கம் மாறி இருக்கிறது. And the head or the faces of that living creature has turned 90 degrees. மனுஷ முகம் வலது பக்கத்தில் போய் இரண்டாவது முகமாய் மாறி இருக்கிறது. The face of a man has now turned to come to the right side. வலது பக்கத்தில் இருந்ததான சிங்க முகம் பின்னாடி மூன்றாவது முகமாய் மாறி இருக்கிறது. The face of a lion which was on the right side has now gone back. பின்னாடி இருந்த கழுகு முகம் இப்போது நாலாவது முகமாக வலது பக்க இடது பக்கத்தில் மாறி இருக்கிறது. And the face of an eagle which was behind has now gone to the left side. இடது பக்கத்தில் இருந்ததான காளை முகம் இப்போது முன்முகமாக முதல் முகமாய் மாறி அது கேருபின் முகமாய் மாறி இருக்கிறது. And the face of an ox which was found on the left side has now come to the front but has changed into a face of a cherub. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? From this what lesson do we learn? நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. ஆகையால் தான் மனுஷ முகம், அன்பை பிரதிபலிக்கிற மனுஷனுடைய முகம் முன்பாக முதல் முகமாய் இருக்கிறது. The beginning of a Christian life, the basic Christian life when it begins, it is on the basis of the love of God, and therefore in the first living creature which we read, the front face is that of a man, which means the face of love. நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, எல்லாமே தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான அன்பை பற்றி தான். As I said in the first day, everything is all things are about God and his love. நம்முடைய வாழ்க்கை நம்மை பற்றி அல்ல, அது தேவனை பற்றி தான். Our life is not about us but it is about God. அதுதான் அந்த முதல் முகம். And that is the first face. தேவனை நாம் நேசிக்கிறோம்.
we love God, தேவனே நான் உம்மை நேசிக்கிறேன், and Lord, I am loving you. நான் உம்மை மாத்திரம் நேசிப்பேன் என்று பொழுது பாடினோம். Just now we sang, oh Lord, I will love you alone. ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறும் பொழுது But when you progress in your spiritual life, இந்த அன்பை நாம் வேறொரு விதத்தில் வெளிப்படுத்த வேண்டும். we have to exhibit this love in a different way, அது ஒரு செயலாய் மாற வேண்டும். and that should be exhibited in the form of a deed. இப்பொழுது அந்த 10 எசேக்கியேல் 10 அதிகாரம் 14 வசனத்தில் இந்த 4 முகங்களை பார்த்தோம். And we saw in Ezekiel chapter 10 verse 14 this 4 faces. 15 வசனம் வாசிங்க. Let's read verse 15. கேருபீன்கள் மேலே எழும்பின, இதுதான். And the cherubim were lifted up. கேருபீன்கள் மேலே எழும்பின. The cherubims were lifted up. அப்போ இப்பொழுது இந்த ஜீவனுக்குள் வருகிற மாற்றம் என்ன? What is the change or transformation happening in this living creature? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் முதிர்ச்சி அடையும் போது, இல்லை என்றால் நாம் எல்லாரும் அந்த கேருபின் மேலே எழும்பினது போல நாம் பறக்க வேண்டிய இயேசுடைய இரண்டாவது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அந்த காலம் வரும்பொழுது, when there is a maturity in our spiritual life, in other words we can say when the time period comes where we in our spiritual life are perfected and be ready to be caught up when Jesus comes, மனுஷ முகம் வலது பக்கத்தில் போய்விடுகிறது. the face of a man goes to the right side. அதனுடைய அர்த்தம் இனி அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றல்ல. It doesn't mean there is no longer a necessity to show love. ஆனால் இப்பொழுது அந்த எருது முகம், அந்த காளையினுடைய முகம் அது முன்னாடி வருகிறது. The face of an ox which is on the left side comes to the forefront. காளை என்பது கீழ்ப்படிதலின் பூரணத்தை, தேவ சித்தத்தை செய்வதன் பூரணத்தை காட்டுகிறது. When we say the face of an ox, it shows doing the will of God or being under obedience to God. அந்த காளையின் முகம்தான் கேருபின் முகமாய் மாறுகிறது. And that face of an ox is now changed into the face of a cherub. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? நாம் தேவனோடு இருக்கிற உறவில் வளரும் பொழுது, when we grow in the relationship with God, நம்முடைய அன்பை வெறும் எழுச்சியில் காட்டாமல், வெறும் வார்த்தையில் காட்டாமல், நாம் அதை கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் காட்ட வேண்டும். we should not just be exhibiting our love just through emotions or through word, but we have to show it through obedience. இதை வேறு சில வசனங்கள் மூலமாக விவரிக்க விரும்புகிறேன். And I want to explain that in detail through some other verse. யோவான் 14 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும்போது, when we read John chapter 14 verse 14, அங்கே நாம் எல்லாரும் விரும்புகிறதான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். there we read a verse which we all like very much. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். If ye shall ask anything in my name, I will do it. இது அநேகருக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன். Where it is written, if you shall ask anything in my name, I shall do it, and many of us will like this very much. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக வேறு சபையில் இருக்கிறதான ஒரு வாலிப பிள்ளை சாட்சி சொல்வதை நான் கேட்டேன். And some few years before, I listened to the testimony being shared by a young girl who came from a different denomination. எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும், ஏனென்றால் நான் என்ன கேட்டாலும் அவர் தருகிறார். I like Jesus very much because whatever I ask him, he gives to me. ஆரம்பத்தில் ஜீசஸ் அப்படிதான் செய்வார். In the beginning, Jesus will do like that. ஆனால் நாம் கேட்டதெல்லாம் அவர் தருவார் என்றால் அது ஜீசஸ் கிடையாது. And if at all he is going to give everything which we ask, then it is not Jesus. ஏன்னா நம்ம விழுந்து போனவங்க, நமக்கு என்ன கேட்கணும்னு நமக்கே தெரியாது சில நேரத்தில். Because we are already fallen, sometimes we do not know what we are asking. ஆகையால் நேற்று கேட்டது போல நம்மை அட்ராக்ட் பண்ணும்படியாக, நம்மை அவர் பக்கமாக ஈர்த்து கொள்ளும்படியாக ஆரம்பத்தில் நாம் கேட்பதெல்லாம் அவர் செய்வார். Therefore, like as we heard yesterday, in order to attract our attention in the beginning, when we ask everything in his name, he will give it. ஆகையால் ஜீசஸ் என்ன சொல்லுகிறார்? Therefore, what Jesus says, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், I like you very much. உன்னை நான் நேசிக்கிறதுனால நீ என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். Because I love you very much, whatever you shall ask me, I shall do that. ஆனால் அவரோடு இருக்கிற உறவில் நாம் வளரும்போது, But when we grow in the relationship which we have with him, எப்படி அந்த மனுஷன் முகம் மாறி அந்த எருது முகம் வருகிறது போல, like how the face of the man is changed and the face of a cherub is coming, அந்த ox, the face of an ox is coming. மாறி என்று சொன்னால் வலது பக்கத்தில் மாறி, முன்னாடி எருது முகம்
இடது பக்கத்திலிருந்து முன்னாடி வருகிறது. Like how the face of the man goes to the right side and the face of an ox comes to the front. ஆரம்பத்தில் ஜீசஸுக்கும் நமக்கு இருக்கிறதான உறவு ரொம்ப நல்லா இருக்கும். அது எழுச்சியோடு சம்பந்தப்பட்டது. நம்முடைய இமோஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்கும். கூட்டத்துக்கு வரும்போது அபிஷேகத்தில் நிரம்புவோம், கூட்டத்துக்கெல்லாம் ஓடி வருவோம், சாட்சிகளை சொல்லுவோம், மற்றவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லுவோம். இதுதான் ஆரம்ப பகுதி. In the beginning of a Christian life, we will be very enthusiastic. We will come running to the presence of God. We'll attend all the meetings. We will be filled with the Holy Spirit. We even go and say about Jesus to others. ஆனால் நாம் வளர்ச்சி அடையும் போது, But as we grow, கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு அந்த அன்பை பற்றி வேற ஒரு வியாக்கியானத்தை வெளிப்படுத்துவார். slowly but gradually, the Lord Jesus will give a different interpretation for that love. யோவானில் வாசித்தோமே 14:14. இப்பொழுது அடுத்த வசனத்தை வாசியும். We read John chapter 14:14, but let's read the next verse. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். If ye love me, keep my commandments. அதாவது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க எதை செஞ்சாலும் நான் கேட்டாலும் நான் செய்வேன். ஆனால் உங்களுக்கு என்ன பிடிச்சா நான் சொல்லுகிறதை செய்யுங்கள். He says, I love you very much, therefore you ask anything to me, I shall do it. But if you love me, please keep my commandments. இப்பொழுது பாருங்கள், நம்முடைய அன்பு வளரும் போது அந்த அன்பை கீழ்ப்படிதலாக, நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், நான் சொல்லுவதை செய்ய பழகுங்கள். அதுதான் உண்மையான ஆழமான அன்பு. Therefore, as we grow in the spiritual life and we increase in the love of God, if we say we love God, then we have to obey His commandments. He is asking to show obedience, and that is the true love. ஆகையால் தான் புருஷன் மனைவியுடைய உறவில் ஆண்டவர் சொல்கிறார், புருஷன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். And therefore, in the relationship between an husband and wife, it is written that the husband should love his wife and the wife should be under subjection to her husband. அந்த கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறது ஒரு அடிமைத்தனம் அல்ல, அது ஒரு அன்பினுடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. And when it is said to be under subjection to the husband, it doesn't show a bondage, but it shows a maturity in love. இதை வேற ஒரு சம்பவத்தின் மூலமாக இன்னும் வர்ணிக்க விரும்புகிறேன். And I want to explain this furthermore through another incident. எப்படி ஆண்டவர் நம்முடைய அன்பை கீழ்ப்படிதலின் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். How the Lord want to exhibit His love through obedience. யோவான் 21 அதிகாரத்திற்கு திருப்போம். Let's turn our Bible to John chapter 21. இங்கே ஆண்டவர் பேதுருவோடு பேசுகிற ஒரு சம்பாஷணை நாம் பார்க்கிறோம். Now we see there is a conversation that is happening between the Lord and Peter. 3 முறை ஆண்டவர் பேதுருவை பார்த்து, சீமோனே, நீ என்னில் இவர்களை பார்க்கலும் அன்பாய் இருக்கிறாயா? 3 times the Lord is asking Simon son of Jonas, do you love me more than these? 15 வசனம் வாசிப்போம். Let's read verse 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். So when they had dined, Jesus said to Simon Peter, Simon son of Jonah, lovest thou me more than these? He said unto him, Yea, Lord, thou knowest that I love thee. He said unto him, Feed my lambs. இப்பொழுது இயேசு கேட்கிறார், சீமோனே, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Now Jesus is asking, Simon, do you love me? இதுல சீமோன் சொல்லுகிற பதிலில் 2 காரியங்களை பார்க்க வேண்டும். The answer where Simon gives, there are 2 things or 2 replies we can see there. ஆண்டவரே, நான் உம்மை, அந்த பதில் வாசிங்க. கர்த்தாவே, ஆமா. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உம்மை நேசிக்கிறேன் என்று நீர் அறிவீர். Yes Lord, you know that I love you. அதுல 2 காரியங்களை பார்க்க வேண்டும். We can see 2 things there. ஒன்று, பேதுரு சீமோன் சொல்லுகிறார், உம்மை நேசிக்கிறேன் என்று நீர் அறிவீர். And here Simon Peter says, yes Lord, you know that I love you. ஏன் அப்படி சொல்லுகிறார் சீமோன்? Why is he saying that? ஏனென்றால் கொஞ்சம் நேரம் முன்பாக, அதற்கு முன்பாக இந்த சீமோன் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். Why? Because just a few minutes a while before, Simon Peter, he exhibited his love towards his God. எப்படி? How? இந்த இயேசு அவர் மரித்த பிறகு சில நாட்கள் அவர் காணாமல் போய்விட்டார். Jesus, after he died on the cross, for few days he went missing. சீஷர்கள் சோர்ந்து போய் பின்மாற்றத்துக்குள் போய் அவர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். The disciples, they fainted, they went into backsliding. Once again they gone fishing.
திடீரென்று இயேசு அவர்கள் பார்த்தார்கள். Suddenly they saw Jesus. அவர் கரையில் நின்று கொண்டு கூப்பிடுகிறார். And he was standing on the seashore and he called them. அப்ப அந்த படகுல இருக்கிற சீஷர்கள் இயேசு இயேசு நிற்கிறார் என்று சொன்னார்கள். And all the disciples on the boat, they said, hey, that is Jesus standing there. மற்றவங்க எல்லாம் போட்ல வந்தாங்க. பேதுரு என்ன பண்ணிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சு போயிட்டாரு. All the others came by boat, but Peter, he jumped into the water and came swimming to the shore. அது கொஞ்சம் பிறகு ஆண்டவர் உங்களுக்கு மீன் இருக்கிறதா அதை கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார். And nextly the Lord is asking, do you have fishes to eat? Please bring it. அப்போது மற்றவெல்லாம் ஓடுறதுக்கு முன்னாடி பேதுரு தான் முன்னாடி சென்று எல்லாருக்கும் முன்னாடி சென்று அந்த வலை இழுத்து கொண்டு வருகிறார். Before others could go, Peter ran before all of them, overtook them and dragged the fishing net which is full of fishes. இப்போது ஆண்டவர் கேட்கிறார், சீமோனே நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Now the Lord is asking him, Simon Peter, do you love me? ஆண்டவர் நீங்க தானே பாத்தீங்க, இப்போ எல்லாரும் போட்ல வரும், நான் தண்ணிக்குள்ள குதிச்சு ஃபர்ஸ்ட் வந்தேனே, மீனை கேட்கும்போது நான் தானே ஓடி போய் இழுத்துட்டு வந்தேன், நான் தானே நேசிக்கிறேன். Lord, did you not see right now when you called, others came by the boat, but I came swimming first to you, and when you asked for the fishes, I went overtaking them and brought the fish for you. Don't you understand that I love you? நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீர் அறிவீர். You know that I love you. அதுதான் ஆண்டவர் கேட்ட அந்த பதிலில் முதலாவது காரியம். And that is the reply to what Lord Jesus Christ asked him as a question. இரண்டாவது காரியம், The second thing, ஆண்டவர் கேட்கிறது தமிழில் அழகா இருக்கிறது, சீமோனே நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? and in Tamil translation it's written beautifully where the Lord is asking Simon, are you in love with me? சீமோன் என்ன சொல்லணும்? What should Simon say? ஆம் ஆண்டவரே, நான் உம்மில் அன்பாய் இருக்கிறேன். Yes Lord, I am in love with you. ஆனால் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லாமல் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். But instead of saying I am in love with you, he just said I love you. இந்த அன்புக்கும் நேசத்திற்கும் உள்ளதான வித்தியாசம் தமிழில் எவ்வளவு இருக்கிறதுன்னு தெரியவில்லை. ஆனால் இப்படி ரெண்டு பதங்கள் பாவிக்கப்பட்டதற்கு காரணம் கிரேக்க பாஷையில் அந்த ரெண்டு வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கிறது, ரெண்டு அர்த்தம் உள்ளதா இருக்கிறது. And being written here as being in love and to just say love you, there is no much difference in Tamil or English, but there is a very contrasting difference in the Greek tongue. இது இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான பதில். ஆண்டவர் கேட்டது ஒன்று, ஆனால் சீமோன் பதில் சொல்லுகிறது ஒன்று. இதனால்தான் ஆண்டவர் 3 முறை கேட்கிறார் அதே கேள்வி. And therefore we should understand that the Lord asked Simon whether he is in love with him, and the reply which he gave is completely different, and therefore he stressed twice more asking, do you love me? சீமோனே நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டபோது அந்த லவ், அன்பு என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை அகப்பேயோ. And when the Lord asked Simon son of Jonas, do you love me? And for that word love in the Greek tongue it means agapeo. இங்கிலீஷ்ல AGAPAO, அதுதான் அதோடைய உச்சரிப்பு. AGAPAO, agapeo. And in English the word is pronounced as AGAPEO. ஆனால் சீமோன் பதில் சொல்லும்போது, But when Simon gave a reply, அவர் வேறொரு வார்த்தை பாவிக்கிறார். he is using a different word. அந்த வார்த்தை பிலியோ, PHILEO, பிலியோ என்கிற வார்த்தையை பாவிக்கிறார். He is using another word in English, it's pronounced as filio. ஆகையால் ஆண்டவர் கேட்கிறது ஒரு அர்த்தத்தில், பேதுரு பதில் சொல்லுகிறது வேறொரு அர்த்தத்தில். The Lord is asking him a question with one meaning, but Peter is replying with a different meaning. அப்பொழுது இரண்டாவது முறை ஆண்டவர் கேட்கிறார், இல்லை பேதுருவே உனக்கு புரியவில்லை, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? And the second time also the Lord is asking him the same question, Peter, you have not understood what I am trying to ask you. Do you really are you in love with me? மறுபடியுமாக முதல் முறை கேட்டது போல இவர் ஆண்டவர் அகப்பேயோ என்கிற அந்த வார்த்தை பாவிக்கிறார். பேதுருவோ பிலியோ என்கிற வார்த்தை மறுபடியும் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார். Once again the Lord is asking Peter the question with the meaning agapeo, and Peter is replying with a different sense, filio. 17ஆம் வசனம் வாசி. Let's read verse 17.
மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். He said unto him the third time, Simon, son of Jonas, lovest thou me? Peter was grieved because he said unto him the third time, lovest thou me? And he said unto him, Lord, thou knowest all things, thou knowest that I love thee. Jesus said unto him, feed my sheep. பேதுரு துக்கப்பட்டாரா மூன்றாவது முறை கேட்கும்போது. துக்கப்பட வேண்டியது ஆண்டவர். நான் சொல்றது உனக்கு புரியவே மாட்டேது. 3 முறை கேட்டா ஒரு காரணத்தோட தான் கேட்கணும், சும்மா கேட்டுட்டு இருக்கிற நீ. பேதுரு துக்கப்பட்டாரா? It is the Lord who should be grieved because he had to ask him 3 times because Peter couldn't understand. But here it is written, Peter was grieved because the Lord asked him 3 times. இது போல தான் சில நேரத்துல ஆண்டவருக்கு ஒண்ணும் தெரியல நம்ம நினைச்சிட்டு நம்ம அவர் மேல துக்கப்படுறோம். அவர் தான் துக்கப்பட வேண்டியவர். Likewise, we also misunderstand God, saying he doesn't understand what I really need, and we are grieved with him. But perhaps it should be the Lord who should be grieved with us. ஆனால் மூன்றாவது முறை இயேசு கேள்வி கேட்டபோது, Third time the Lord asked a question to Peter. இப்போது இயேசுவே பேதுருடைய லெவலுக்கு இறங்கி வந்து இந்த முறை அகப்பேயோ என்கிறதான அந்த வார்த்தை பாவிக்காமல் இயேசு கேட்கும்போது, சீமோனே, தமிழ் வாசிங்க மூன்றாவது முறை. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா இப்ப என்றார். பாருங்க, அன்பா இருக்கிற என்று கேட்கல, நேசிக்கிறாய். அதன் அர்த்தம் ஆண்டவரே பிலியோ என்கிற அந்த வார்த்தையை பாவிக்கிறார். Now when the third time the Lord is trying to ask this question to Simon Peter, he has come down to the level of Peter. Instead of using the word agapeo, he has used the word filio. இப்போது பேதுரு கரெக்ட்டா பதில் சொல்றார். வழக்கம் போல பிலியோ அன்பு, அதே வார்த்தை அவர் 3 முறை பாவிக்கிறார். இப்பொழுதும் சொல்லுகிறார், நான் உம்மை நேசிக்கிறேன், பிலியோ அன்பினால். Now Peter is giving the right answer, but it is an usual answer which he gave the past 2 times. He gave a reply as filio. அப்போ ஆண்டவர் பேதுருவிடத்தில் ஒரு பாடத்தை இந்த இடத்தில் சொல்லித் தருகிறார். Here Lord is teaching a lesson to Peter here. நீர் என்னை நான் உம்மை நேசிக்கிறீர் என்று நீர் அறிவீர் ஆண்டவரே. Lord, you know us that I love you. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறார். But the Lord is asking again. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? நீ என்னை அதிகமா நேசித்து மற்ற சீஷர்களை விட தண்ணீருக்குள் குதித்து என்னை தேடி வந்தது நல்லதுதான், மற்ற சீஷர்களை விட வேகமாய் போய் வலை இழுத்தது நல்லதுதான், ஆனால் அது போதாது. It is really good that you just jumped into the water, swam before all the other disciples should come to me, and also when I asked of the fish, you ran and overtook all the other disciples. You pulled the entire fishing net and brought me fishes, by which you showed your love. But that is not sufficient. இதெல்லாம் நல்லதுதான், ஆனால் இது பிலியோ அன்புதான். All this is good, but this is a lacking love. This is a filial love. பிலியோ அன்பு என்று சொன்னால் ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இடையில் மனுஷர்களுக்குள் இருக்கிற அந்த லெவலில் இருக்கிற அன்பு. When we say a filial love, it can be related to the love between a father and a son, an earthly love. மற்றவங்களுக்கு கை கொடுப்போம், மற்றவங்களுக்கு முத்தம் கொடுப்போம், மற்றவங்களுக்கு gift கொடுப்போம், சிரிச்சு பேசுவோம், அவங்க அது இதெல்லாம் தான் பிலியோ லவ். And we will shake our hands with others, we will kiss somebody, and we will be cordial with others, we will even offer some gift. This is a filial love. ஆனால் இதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறார் பேதுரு. And Peter is very happy with this kind of love. ஆனால் ஆண்டவர் கேட்கிற அந்த அன்பின் வார்த்தை அகப்பேயோ ஒரு வித்தியாசமான அன்பு. But the love which Lord is expecting out of him, which is called agapeo, that is something completely different. அந்த அகப்பேயோ அன்பு என்ன தெரியுமா? What is this agapeo love? தன்னை தியாகம் பண்ணி அந்த அடுத்த நபரை நேசிப்பது நிமித்தம் நான் விரும்புகிற காரியத்தை நான் செய்யாமல் அவர் விரும்புகிற காரியத்தை நான் விரும்பாமல் இருந்தாலும் செய்வது. And sacrificing oneself and performing something in order to please the person whom I am loving, even though I am not be able to fulfill what I need, but just doing everything to please the other person. மறுபடியும் சொல்லுகிறேன். I'm going to say this once again. இயேசுவுக்கு சில காரியங்களை பிடிக்கும். Jesus likes something. எனக்கு இயேசுவை பிடிக்கும். I like Jesus. ஆனால் அவர் விரும்புகிற அந்த சில காரியங்கள் எனக்கு விருப்பம் இல்லை. But something which he likes, I don't like it. ஆனால் அவர் மேல் நான் பிரியமா இருக்கிறபடி, அவரை நேசிக்கிறபடினால், because I love him, அந்த விரும்பாத காரியத்தையும் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவர் விரும்புகிறார், அதையும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். That which he doesn't like but I like it, I am ready to do it just because he like it.
அவரே நான் நேசிக்கிறபடினால் அவருக்கு விருப்பம் உள்ள காரியத்தை எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். That thing which I don't like, but I love him and he likes me, and just in order to please him, I am ready to do that thing which I don't like. இதை தான் ஆண்டவர் பேதுருவை பற்றி கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லும்போது, நீ என்னில் அன்பா இருக்கிறாய் என்று கேட்கும்போது, உனக்கு விருப்பம் இல்லாததை என்னை நேசிக்கிறபடினால் செய்ய நீ ஆயத்தமா இருக்கிறாயா? And this is what the Lord is asking to Peter. Peter, when he asked, do you love me, he is asking, are you ready to do such things which I don't like but you like it? அது பேதுருவுக்கு புரியவில்லை. But Peter couldn't understand that. அவர் அந்த சின்ன லெவல் உள்ளதான அந்த அன்பை தான் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதை வெளிப்படுத்தினேன் என்று நிரூபிக்க அவர் விரும்புகிறார். He is ready to exhibit that second graded love, and he is also ready for that, but he couldn't understand what the Lord is trying to tell. இப்பொழுது ஆண்டவர் 3 முறை பேதுருவிடத்தில் கேட்ட கேள்வியின் காரணத்தை 18வது வசனத்தில் அவர் விவரிக்கிறார். And when we read verse 18, we can understand the reason of why the Lord asked him this question thrice. அந்த 18வது வசனம் தான் இந்த 2 வார்த்தைகள் பிலியோ அன்புக்கும் அகப்பேயோ அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை விவரிக்கிறது. And the verse 18 will show us the difference between the agape love and the filial love. வாசியுங்கள். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். Verily, verily, I say unto thee, when thou wast young, thou girdest thyself, and walkest whither thou wouldest. But when thou shalt be old, thou shalt stretch forth thy hands, and another shall gird thee, and carry thee whither thou wouldest not. நீ இளவயதுள்ளவனாய் இருக்கும்போது, When thou wast young, அதாவது உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில், which means the beginning of your life, நீ உன்னையே இடை கட்டிக்கொண்டு you used to gird yourself, உனக்கு இஷ்டமான இடத்தில் நடந்தாய். and you used to walk in the place which you like. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? நீ என்னை நேசிக்கிறாய், ஆனால் உனக்கு இஷ்டமான விதத்தில் என்னை நேசிக்கிறாய். You love me, but you love me in the way which you like it. ஓடி போய் அந்த மீன் வலையை கொண்டு வருகிறாய். He is running and he is bringing that fishing net. நீச்சல் அடித்து ஓடி வந்து என்னிடத்தில் வருகிறாய். He is swimming and coming before others to the shore. இது நீயே கட்டிக்கொண்டு உனக்கு மனதில் அன்பு என்று தோன்றுகிற அந்த விளக்கத்தின்படி என்னை நேசிக்கிறாய். According to the meaning of the love which you have in your mind, you want to exhibit your love which you like. ஆனால் நீ முதிர் வயது உள்ளவனா இருக்கும்போது, But when you become old, நீ அந்த பிலியோ அன்பினால் என்னை நேசிக்காமல், instead of loving me with that filial love, என்னை அகப்பேயோ அன்பினால் நேசிக்க பழக வேண்டும். you need to practice yourself to love me with that agape love. முதிர் வயது என்று சொல்லும்போது பேதுரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரும் பொழுது, When we say old age, it means when Peter goes into a matured spiritual level. நீ உன் கையை நீட்டுவாய், You will stretch forth your hands. வேறு ஒருவன் உன்னை இடை கட்டுவார். Someone will gird your hands. உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு நீ கொண்டு போகப்படுவாய். And you will be carried into the place which you will not like. எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, I don't like this, ஆனால் நான் உம்மை நேசிக்கிறேன். but I love you. ஆகையால் உம்மை பிரியப்படுத்த எனக்கு பிடிக்காததை செய்ய நான் என் கையை நீட்டுகிறேன். Therefore, in order to please you, even though I don't like something, I am stretching forth my hand to do it. அதுதான் அகப்பேயோ அன்பு. And that is called agape love. பேதுரு எப்படி மரித்தார் என்று நமக்கு தெரியும். We all know how Peter died. அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது, When we read the next verse, இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது பேதுருடைய மரணத்தை பற்றி தான் ஆண்டவர் பேசினார் என்று விளக்குகிறது. and the verse says, when the Lord spoke to Peter about this, he has explained in what manner of death he should die. பைபிளில் இல்லை, ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது. It is not written in the Bible, but history says. ஒரு நாள் ரோம் பட்டணத்திலிருந்து விசுவாசிகள் பேதுருவை ரோம அதிகாரிகள் தேடுகிறார்கள் என்று சொல்லி அந்த இரவு வருகிற நேரத்தில் அவரை மறைமுகமாக ரோமை விட்டு போகிறதான் அந்த ரோட்டில் அவரை வைத்து ஓடி போங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். On a particular night when the Roman Empire was in force, when the disciples know that the Roman government is seeking after Peter in order to kill him, they slowly took him outside in the middle of the night to make him escape that place. அப்போ பேதுரு ஓடி வேகமா நடந்து கொண்டிருக்கும்போது எதிரில் ஒரு மனுஷன் வந்தார். And Peter was running hastily to flee away from that place. Suddenly one man came before him. இந்த இருட்டில் யார் இதை எதிரில் நடந்து கொண்டு வருகிறது? Who is this man walking in the dark? கிட்ட வந்தா இயேசு. And suddenly when he came near, it was Jesus. இயேசுவே, நீர் எங்கே போகிறீர்?
Jesus, where are you going? ஆண்டவர் நடந்துட்டே சொல்றார். Jesus, just while walking, he spoke to him. ரோமில் இருக்கிற என்னுடைய ஜனங்களோடு நான் பாடுகள் அனுபவிக்க நான் போகிறேன் என்று சொல்லி பேதுருவை தாண்டி பின்னாடி போயிட்டார். And he said, I am going to suffer along with my people in Rome. He just spoke this and he crossed Peter and he went. உடனே பேதுருக்கு மெசேஜ் கிடைச்சது. Immediately Peter got the message. நான் ஓடி போகிறது சரியில்லை. For me to flee away, that is not correct. இயேசு ரோமுக்கு போறா, நான் ரோமை விட்டு போயிட்டு இருக்கேன். Jesus is going towards Rome and I am fleeing Rome. திரும்பி பார்த்தா இயேசுவை காணோம். He just turned back, Jesus was not there. அப்ப அவருக்கு செய்தி கிடைத்தது, நான் மறுபடியும் அங்கதான் போக வேண்டும். And therefore he got the message clearly, once again I have to return. அவராகவே சென்று அவர் ரோம் அதிகாரிகளுக்கு தன்னை கொடுத்து நான் தான் பேதுரு என்று சொன்னார். சுருக்கமாய் சொல்லப்போனால் அவரை தலைகீழாக சிலுவையில் அறைந்தார்கள். And he himself went to the Roman government. He said, I am Simon Peter, and in short you have to say he was crucified upside down. அவர் ஓடி போய் கொண்டிருந்தார் உயிர் தப்பும்படியாக. He was fleeing away in order to escape for his life. ஆனால் ஆண்டவர் கொடுத்த செய்தி அவர் கேட்ட பிறகு இது என்னுடைய சித்தம் அல்ல என்று அறிந்த பிறகு அவர் கையை நீட்டினார். அவர் விருப்பமில்லாத இடத்திற்கு போய் தன்னையே கொடுத்து விட்டார். And after getting the message that this is not the will of God, he himself stretched forth his hands and he gave himself to the place which he didn't like as a sacrifice for God. இதெல்லாவற்றையும் படிக்கும்போது After reading all these things, நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? what is the lesson we learn? நாமும் முதிர் வயதுள்ளவர்களாக வளர்கிற கிறிஸ்தவர்கள் தானே மனவாட்டியா மாற வேண்டும் தானே. அந்த வளர்ச்சி அடையும் போது நம்முடைய அன்பை நமக்கு விருப்பமில்லாத காரியங்களை ஆண்டவர் விரும்புகிறதுனால் செய்து அன்பு செலுத்த வேண்டும். And as we also grow in our spiritual life, in our Christian life, when we mature and become old in spiritual life, we should be ready to do such things and exhibit love towards God which we don't like, but just to please God we have to do it. இது நம்முடைய ஜீவியத்தில் அறவே இல்லை. இன்றைக்கு இது நம்முடைய ஜீவியத்தில் முற்றிலுமா இல்லை. But today unfortunately this kind of experience is completely not there in our life. நம்முடைய இச்சையை நிறைவேற்ற, நம்முடைய மைண்டில் இருக்கிற பிளானை நிறைவேற்ற தேவனை பாவிக்க பார்க்கிறோம். அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்று நமக்கு கவலையே கிடையாது. To fulfill the lust which is in our mind and to fulfill the plans which we have in our mind, we approach him, but we are least interested to know what is the problem or the grief which is in the mind of God. நம்ம எல்லாருடைய விவாகம் தேவனோடு இயேசுவோடு இருக்கிற விவாகம் சமீபமா இருக்கிறது. And the marriage with our Lord Jesus Christ is at hand. என்கேஜ்மென்ட் நாம் அபிஷேகம் பெற்ற போது பரிசுத்தாவே நமக்குள் வந்த போது முடிந்தது. And the engagement for our marriage was already over when we have received the anointing of Holy Spirit. இன்னும் சில நாட்களோ மாதங்கள் அவ்வளவுதான். Just a few more days, a few more months, that's all. வேற விதத்தில் இந்த பூமியில் செட்டில் ஆகுவதற்கு இனி காலம் இல்லை. And there is no more time for you to settle down on this earth in a different way. அவர் ரெடியாக இருக்கிறார். He is already ready. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள் என்று பைபிள் சொல்லுகிறது. And the Bible says the bride made herself ready. நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? Are we ready? ஆயத்தப்படவில்லை என்கிற கவலை இருக்கிறதா? Are we all at least do we have the grief that I am not ready? ஒரு சம்பவம் என்னுடைய ஞாபகத்தில் வருகிறது. I remember an incident. நம்முடைய ஊழியக்காரர் ஒருவர், அவர் ஒரு பேதையான ஒரு ஊழியக்காரர். One of servant of God, he is a very ignorant or a simple man. அவர் ஒரு குறிப்பிட்ட faith homeக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனார், இடமாற்றப்பட்டார். And he was transferred from one faith home to another. அவர் போன இடத்துல 2 வாரம் கழித்து கன்வென்ஷனா. And the place where he was transferred, just after 2 weeks there was a convention. அவர் கூட இருக்கிற பெரியாக்காவும் அங்க புதிதாக வந்திருக்கிறார். And even the elder sister was transferred newly there. நீங்களே யோசிச்சு பாரு, 2 வாரத்துல விசுவாசிகளும் புதுசு, faith homeம் புதுசு, கன்வென்ஷன் நடக்க போகிறது, பெரியாக்காவும் புதுசு, என்ன செய்வாங்க? Just consider, just in 2 weeks there is going to be a convention. All the believers are new, the elder sister is new, the brother is also new. What can they do? அப்ப அந்த காலத்துல வேற ஒரு ஊழியக்காரன் அந்த பேதையா இருக்கிற அந்த ஊழியக்கார சகோதரனிடத்தில் கேட்டார். And on those days another servant of God asked this particular servant of God who is very simple and ignorant. உங்களுக்கு பாரம் ஏதாவது இருக்கா? Do you have any heaviness in your heart? பாரம், இந்த கால் தான் ரொம்ப வலிக்குது.
And he said, heaviness, it is just in my leg, my leg is paining a little. 2 வாரத்துல கன்வென்ஷன் வரப்போகுது, பணம் இருக்கிறதா இல்லையா, நோட்டீஸ் அடிக்கணும், பவனி ரெடி பண்ணணும், எவ்வளவு செலவுகள் இருக்கு, ஆயத்த வேலைகள் ஜெபம் நடத்தணும். அவர் பேதையான ஆள், அதனால அவருக்கு அது பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. அவர் கால் வலிக்குது அப்படின்னு சொன்னார். In just 2 weeks, because 2 weeks are left, he has to do all the preparations. He need lot of money. He has to erect a shed, and he has to do everything. He has to print the notice. But that is not a problem for him. When he was asked that question, he just said, "My legs are paining." பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னபடினால் அந்த கன்வென்ஷன் நடந்தது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இப்படிதான் இருக்கிறோம். And because the word of God says, though you are simple, you might not err in the way of God, and therefore the convention also went on successfully. But in spiritual life we are like this. நம்முடைய நித்திய விவாகம் நெருங்கி வந்திருக்கிறது. Our eternal marriage is at hand, ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்கிறது. and there are many things which we need to do as preparation. அதற்காக நான் இன்னும் ஆயத்தப்படவில்லை, இதுதான் நம்முடைய பாரமா இருக்கிறான். ஆனா நம்முடைய பாரம் என்ன? கால் வலிக்குது பிரதர். For which we have to be prepared in order to meet our God, and that should be also a burden in our heart. But rather, if we are asked this question, are you ready, we will say, my leg is paining. நான் துக்கத்தோடு சொல்லுகிறேன், ஆனால் பாரத்தோடு சொல்லுகிறேன். I am saying this with much sorrow, but also with heaviness in heart. நம்மத்தில் अनेक முதிர் வயதுள்ள விசுவாசிகள் இருக்கிறார்கள். Among us there are many old believers. தயவு செய்து உங்களை கெஞ்சுகிறேன், I humbly beseech you. உங்களுடைய பாரம் கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்து நமக்கு இருக்கிறது கொஞ்சம் காலம்தான். இயேசுவை போல மாற வேண்டும், மனவரட்டி ஸ்தானத்தை அடைய வேண்டும், அந்த பாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். Just lamenting, saying my legs are paining, hands are paining, my head is paining, just keep aside all this pain. You should have a very important burden that I should become the bride of Christ. ஆனால் நாம் எல்லாருக்கும் இனி காலம் இல்லை. For all of us there is no more time. நாம் எல்லாரும் நம்முடைய அந்த மனுஷ முகத்தை 90 டிகிரி திருப்பி அந்த எருது முகத்தை காளை முகத்தை முன்னாடி கொண்டு வந்து அங்கே மறுரூபம் அடைய கீழ்ப்படிதலின் மூலமாக அன்பு காட்ட நாம் பிரயாசப்பட வேண்டும். And therefore we should turn the face of a man to the right side and bring the face of the ox which is on the left side to the front, and through obedience we need to be transformed. நம்முடைய சுபாவம் எவ்வளவு மாறி இருக்கிறது. How much is our character transformed? 5 வருடத்துக்கு முன்பாக எப்படி இருந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? 5 years before how are we and how are we right now? மாற்றங்கள் இருக்கிறதா, அப்படியே இருக்கிறோமா, இல்லை என்றால் பின்மாற்றம் நடந்திருக்கிறதா? Are there changes in us, or else we are exactly the same as we are before, or we are backslided? ஒருவேளை நாம் மாறவில்லை, இல்லை என்றால் பின்மாற்றத்தில் இருக்கிறோம் என்றால் அதை பற்றி ஒரு பாரம் நமக்குள் இருக்கிறதா? Perhaps we might not have changed, we are as we are, we are backslided. At least we have a concern about that. அப்படி ஒரு பாரம் இல்லாமல் இன்னும் வீடு கட்டவில்லை, இன்னும் சரியான வேலை இல்லை, இந்த குறைகள் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நம்முடைய ஜெப குறிப்பினுடைய அடுக்கில் கீழே தான் வர வேண்டும். முதல் குறிப்பு, இவைகள் எல்லாம் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நான் இன்னும் மாறவில்லை, உம்முடைய சுபாவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று அதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் ஞானம். Even if you have not changed yourself in a backslidden state, you should not be having a thought saying, I have not constructed my house, I do not have a proper job. You might have a priority list. All such things should come to the bottom of the list, but on the top of the list you should always have saying, Lord, I am not yet been changed yet, and that is a great burden for me, and that is a great wisdom if you have தேவன் நம்மை பற்றி நாம் தேவனிடத்தில் சொல்வதற்கு अनेक வார்த்தைகள் உண்டு, ஆனால் நாம் மறக்க கூடாது, தேவனுக்கு நம்மை பற்றி சொல்வதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. அதை கேட்கிறோமா? And there are many words we are having in our heart to say it to the Lord, but do we also know there are many things the Lord wants to communicate to us? நம்மை பற்றி அவர் अनेक plans திட்டங்களை வைத்திருக்கிறார். He has many plans concerning us. அது என்ன? What are those? தெரியாது. I don't know. எனக்கு ஒரு பிளான் இருக்கு, அதுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். I have a plan and I am continually praying for that. அப்ப மனவாட்டியா மாற முடியுமா? Can you then become the bride? அதனால நம்முடைய அன்பு கீழ்ப்படிதலாய் மாற வேண்டும். அவர்கள் தான் முதிர்ந்த கிறிஸ்தவர்கள். Therefore our love should be converted to obedience, and they are the matured Christians. என் இச்சைகளை நிறைவேற்ற நான் இங்கே வரவில்லை, ஆண்டவரை வளைக்க நான் வரவில்லை, அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள நிறைவேற்ற வந்திருக்கிறோம். I have not come here to fulfill my lust, I have not come here to bend Lord towards me, but to understand the will of God and fulfill that. அன்பு என்று சொல்லும்போது when we say love,
அதில் ஒரு முரண்பாடான ஒரு பாரடாக்ஸ், ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். There is a paradoxical experience there. அன்பு என்று சொன்னால் ஒரு கட்டு. When we say love, it is a bind. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார், அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டேன். And therefore the Lord says, I have bound you with the cords of my love. அன்பு அடிமைப்படுத்தும். And the love will enslave you. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னில் அன்பா இருந்தால் நான் சொல்லுகிறதை நீ செய்ய வேண்டும். And it is therefore the Lord says, if you love me, you have to do what I am telling you. அப்போ ஒரு விவாகம் நடக்கும்போது, just consider when there is a marriage happening, அந்த தம்பதிகள் கரம் பிடித்து அவர்கள் தேவ சமூகத்தில் பரிசுத்தவான்களுக்கு முன்பாக ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள். The couple who are getting into marriage, they will hold their hands, and before the saints of God they will make a covenant. அந்த ஒப்பந்தம் அவர்கள் இருவரை ஒருவருக்கொருவர் கட்டிக்கொள்ளுகிறது. And through that covenant, both of them, they are bound by cords of love. அன்பு இவர்கள் இருவரை இனிமேல் சுயாதீனமா எங்கேயும் போகாதபடிக்கு நான் உன்னை மாத்திரம் நேசிக்க வேண்டும், நீ என்னை மாத்திரம் நேசிக்க வேண்டும் என்கிற கட்டுக்குள் வருகிறார்கள். And because of the bond of love or the covenant that they make, they will not be able to move freely one from another. They say, I will love you alone, and they exchange such a vow. ஆனால் இந்த அன்பினுடைய முரண்பாடு என்ன? What is that paradox of that love? முரண்பாடு என்று சொன்னால் ரெண்டு விபரீதமான அர்த்தங்கள் ஒன்றாய் சேர்ந்து வருகிறது. And when we say paradox in this love, which means two different meanings are bound together. Come together. They come together. அதாவது நான் சொல்லுகிறேன், அன்பு அடிமைப்படுத்துகிறது. First thing I said, the love will bind you. ஆனால் அந்த அடிமைத்தனம் தான் உண்மையான சுயாதீனத்தின் ரகசியம். But that particular enslaving is the real source of liberty. ஆகையால் நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை கட்டிக்கொள்ளும் பொழுது, when we bind ourselves with our God, ஆண்டவருக்கு நாம் அடிமைகளாய் மாறும்போது, when we become slave to our God, இதுதான் உண்மையான விடுதலையின் சுதந்திரத்தின் ரகசியம். this is the secret of that real liberty. ஒரு ஆதாரத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். For proof we can read a verse. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 7 21ஆம் வசனத்தை வாசிப்போம். verse 21. அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். Art thou called being a servant? Care not for it, but if thou mayst be made free, use it rather. நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருக்கிறாயா? Are you being called to be a servant? நீ கவலைப்படாதே. Do not worry for that. நீ சுயாதீனனாய் மாற வேண்டும் என்றால், if you want to become free, அதை அனுசரித்துக்கொள். எதை? use it rather. And which is that? நீ உன் அடிமையின் அழைப்பை அனுசரித்துக்கொள். You have to follow that calling to be a servant. அப்போ நீ சுயாதீனனாய் இருக்க வேண்டும் என்றால் நீ அடிமையாயிரு. அதுதான் முரண்பாடு. And that is the paradox here which is written, if you want to be free, better be a servant. இதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? தேவனோடு நாம் இணைக்கப்படும் போது, when we are joined with our God, உண்மையான விடுதலை சுதந்திரம் அங்கேதான் இருக்கிறது. there is a true liberty in that relationship. ஆனால் நாம் நினைக்கிறோம், நிறைய பேர் பயப்படுகிறதுதான், ஆண்டவர் ரொம்ப கண்டிப்புள்ளவர், நிறைய ரூல்ஸ் பேசுவாரு, நான் ஃப்ரீயா இருக்க முடியாது லைஃப்ல, இப்படி செய் அப்படி செய், அதன் பட்டியலாக அவர் சொல்லிட்டே இருப்பாரு, அதனால நான் தேவைக்கு மட்டும் போவேன், அதுக்கு பிறகு ஓடி போவேன். But unfortunately many people think it in a different way. They say, when I get close to God, he is very strict, he has too many rules, and he will not allow me to go here and there, and therefore I will not be free. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? What does this verse say? நீ அவர் சொல்வதை செய்யாமல் நீ ஃப்ரீயா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயே, அந்த ஃப்ரீயா இருப்பதுதான் உண்மையான அடிமைத்தனம். And if you want to become free not to do what he is saying, that particular freedom is actually a bondage. அது உண்மையான சுயாதீனம் அல்ல, அது பாவத்தின் சத்தம். ஃப்ரீயாய் பாவம் செய்ய வேண்டும். And that is not the real liberty, but rather you are free and free to do sin. ஆனால் உண்மையாகவே நீ ஃப்ரீயாக சுயாதீனமா இருக்க வேண்டும் என்றால், but if you want to really be free, நீ தேவனுக்கு அடிமையாய் மாறு. you should be a servant or slave to God. ஒரு உதாரணத்தை கொண்டு இதை விவரிக்க விரும்புகிறேன். I'm going to give an example and explain this. ஒரு முறை ஒரு டாக்டர், ஒரு இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் சிஎம்சி வெல்லூரில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். Once a doctor who belongs to England, he came to CMC Vellore and he was working there. அவர் ஆராய்ந்து பார்த்த கண்ட ஒரு காரியத்தை தான் நான் சொல்லுகிறேன். And I am going to explain you what he was doing as a research in that hospital. அவர் ஒரு புக்கில் விளக்கி சொன்னார். And he explained that in a book. ஒரு விஞ்ஞானி ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமாக
அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். One scientist, he is observing through a microscope. அந்த மைக்ரோஸ்கோப்பில் அந்த மறுபக்கத்தில் ஒரு ஸ்லைடில் ஒரு சாக்கடை நீர் துளி காணப்படுகிறது. And in the microscope on the other hand which he was watching, there was a drop of gutter water on the glass. அதில் ஒரு கிருமி இருக்கிறது. And there was a small germ. அந்த கிருமி அவர் பார்க்கிறார். And he was watching that particular germ. அதுடைய அசைவுகளை பார்த்தால், when he was watching its movement, அந்த விஞ்ஞானி அவருடைய கண்ணை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். and the scientist is watching through the microscope. அந்த கிருமி முன்னாடி போகிறது. And the germ is moving forward. அதற்கு பிறகு பின்னாடி வருகிறது. Then it's coming backward. அதற்கு பிறகு வலது பக்கம் போகிறது. Then it goes to the right. அதற்கு பிறகு இடது பக்கம் போகிறது. Then it goes to the left. அதுக்கு பிறகு பல்டி அடிக்கிறது. Then it is overturning. அதுடைய அசைவுகளை பார்க்கிறார். He is watching all its movement. ஆனால் அதை போய் கேட்டால், if you go and ask the germ, நீ ஏன் இப்படி முன்னாடி பின்னாடி இடது பக்கம் வலது பக்கம் போய் கொண்டிருக்கிறாய்? why are you moving forward, backward, to the left and to the right, and you are overturning? ஒரு மனுஷனுடைய அசைவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த கிருமி அசையும் போது நோக்கம் இல்லை அதற்கு. For a man to cause a movement, there is a particular reason, but for a germ there is no reason. நான் ஆபீஸ்க்கு போகிறேன் சொல்லுமா, இல்ல மீட்டிங் போகிறேன் சொல்லுமா? Will it say I am going to the office or to a meeting? அர்த்தம் இல்லாமல் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. Without a cause, it is just rotating freely. தேவன் இல்லாத சுயாதீனம் என்று சொல்லுகிறோமே, அந்த கிருமியினுடைய அசைவு மாதிரி தான், அர்த்தம் இல்லாதது. When we say a freedom without God, it is like this germ, a movement without a cause. தேவன் இல்லாமல் மனுஷன் ஒரு கோடீஸ்வரனாய் இருந்தாலும், வெளிநாட்டுக்கு சென்றாலும், பெரிய சொத்தை சேர்த்து வைத்தாலும் எல்லாம் அர்த்தமற்றது. நிர்வாணியாதான் எல்லாவற்றையும் விட்டு போக வேண்டும். And without God, a man be a billionaire, he might go abroad, he might gather much treasures for him, he might have everything, but it is an experience of being naked without God. ஆனால் இந்த விஞ்ஞானி இப்பொழுது அந்த மைக்ரோஸ்கோப் மூலம் அந்த கிருமியை பார்க்கும்போது, but the scientist, when he was observing that germ through the microscope, அந்த விஞ்ஞானியுடைய கண்ணை கவனிக்கும்போது, and when we were watching the eye of the scientist, அந்த விஞ்ஞானியுடைய கண்ணு கோடி கணக்கான அணுக்களால் செய்யப்பட்டிருக்கிறது. the eye of that scientist has been made by many crores of atoms. அந்த கோடிக்கான rods and cones என்கிற அந்த அணுக்கள் அது ரிஜிடாக, அது ஃபிக்ஸ்டாக அசைய முடியாமல் இருக்கிறது. The rods and cones, which is the atoms of the eyes, they are so rigid and they cannot move at random. அதாவது ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட அந்த அணு அங்கேதான் எப்பொழுதும் சாகும் வரைக்கும் இருக்க வேண்டும். An atom which is kept in a particular place or a point in that eye, until it dies, it has to be fixed in that place. அந்த சாக்கடை தண்ணீரில் இருக்கிறதான அந்த கிருமை போல இந்த அணுவுக்கு பல்டி அடிக்க முடியாது, முன்னாடி போக முடியாது, பின்னாடி வர முடியாது. Like the germ which is in that gutter water, it can this particular atom in the eye cannot move forward, backward, or it cannot roll here and there. அப்பொழுது இந்த விஞ்ஞானியுடைய கண்ணில் இருக்கிற அந்த அணுவுக்கு இந்த ஃப்ரீயாய் சுற்றுகிற அந்த கிருமியை பார்க்கும்போது பொறாமை வருகிறது. And therefore the atom in the eye of this particular scientist, when it observes this germ, it becomes jealous. பாரு அந்த கிருமி எவ்வளவு ஃப்ரீயா சுற்றுகிறது, நான் பாரு எப்ப பார்த்தாலும் ஒரே இடத்தில் இருக்கிறேன். Look at this germ, it is moving very freely and there is no control, it is very happy, but me fixed in a particular place. அது பார்த்தால் அப்படிதான் தோன்றுகிறது. When it looks, it appears like that. ஆனால் அது அர்த்தமற்ற பொறாமை. But this jealousy is without reason. ஏன் தெரியுமா? Why? அந்த சின்ன சாக்கடை தண்ணீருக்குள்ள இருக்க அந்த கிருமி நாள் முழுவதும் இல்ல வாழ்க்கை முழுவதும் அது முன்னாடி போய்க்கொண்டே இருந்தால் சாகும் வரைக்கும் அதனுடைய உயிரே ஒரு சில மணி நேரமோ 1-2 நாட்கள் தான். ஒரு 3 நாள் அது முன்னாடி போனா கூட 2 இன்ச் 3 இன்ச் தான் போகும். That little germ which is in the droplet of this gutter water, if it is going to keep moving forward or rearward throughout its lifetime, that lifetime is nothing but 2 or 3 days, that's all, and it might just move only 1 or 2 inch, that's all. அதனுடைய முழு வாழ்க்கையும் ஒரு கிழிந்து போன ரப்பர் டயருக்குள் இருக்கும், அல்லது ஒரு துருப்பிடிச்சதான ஒரு பெயிண்ட் டப்பாவுக்குள் இருக்கும், அவ்வளவு. Its entire life might be in a torn rubber tire or in a paint box which is used already. அந்த டப்பாவுக்குள்ள அந்த டயருக்குள்ள அது 3 இன்ச் போனா என்ன, 10 இன்ச் போனா என்ன, அதனுடைய அர்த்தமில்லாத ஒரு ஆரம்பமும் முடிவும் அது. Inside the tire or this broken box, if it moves 1 inch or 2 inch,
there is no matter for that, because there is no reason whether it moves or not. எனக்கு எவ்வளவு சுயாதீனம் உண்டு என்று சொல்லி பிரயோஜனம் என்ன? And what is the use of saying I have so much liberty? அந்த சுயாதீனம் அர்த்தமற்ற சுயாதீனம். That liberty is without any reason. ஆனால் இந்த கட்டப்பட்ட அந்த பொறாமை உள்ளதான அந்த விஞ்ஞானியுடைய கண்ணில் இருக்கிற அணுவை பாருங்கள். But consider that small atom which is in the eye of that scientist, which is rigid and it cannot move. அந்த சாக்கடை தண்ணீரில் இருக்கிற கிருமி பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா சுற்றுகிறது. நான் இப்படியே கட்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறது. And it says that that particular germ in that gutter water is so free and it is moving freely and is very jealous of it. நாளைக்கு இந்த விஞ்ஞானி ஒரு ஃளைட் எடுத்து அமெரிக்காக்கு போகும்போது இந்த அணுவும் அமெரிக்காக்கு போகுது. And tomorrow the scientist is traveling through a flight to the United States. This atom is also traveling along with him. அப்போ இந்த சுயாதீனம் நல்லதா இந்த கட்டு நல்லதா? And it is because of this liberty it is bound in such a manner. அப்போ தேவனோடு அன்பு நிமித்தம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, and therefore because of love, when we surrender ourselves to obey God, அது ஒரு பெரிய சுதந்திரத்தின் ரகசியம். and it is a secret of a great liberty. எங்களுடைய ஊழியத்திலே அநேக சட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், கட்டுப்பாடுகள் உண்டு. And in our ministry there are many strict rules and laws. ஆனால் எங்களுடைய சுதந்திரத்தின் ரகசியம் அந்த கட்டுதான். But the secret of our liberty is that binding. அதே போல ஆண்டவரை நேசித்து நாம் எல்லாரும் நம்மை தேவனுடைய அன்பு நிமித்தம் கீழ்ப்படிய நம்மை கட்டிக்கொள்ளும்போது, likewise when we all bind ourselves as a servant in order to obey our God because of his love, நம்முடைய அந்த அர்த்தமற்ற சுயாதீனத்தை ஒப்பு கொடுக்கும்போது, when we give that liberty which is of no reason to God, பெரிய சுதந்திரத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். then we will attain a great liberty. இதனால் தான் அந்த வசனத்தில் வாசித்தோம், நீ அடிமையா அழைக்கப்பட்டிருக்கிறாயா, கவலைப்படாதே, நீ சுயாதீனனாய் மாற விரும்பினால் அதை அனுசரித்துக் கொள். Therefore we read in that verse, if you are being called a servant, care not for it, and if thou mayest be made free, better use it. ஆகையால் நாம் கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போமா. Therefore let us surrender ourselves to obey. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறபடியால் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Because we have a very little time, I am going to say one more thing and conclude. நேரம் இல்லாதவன தமிழில் மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். And because there is no time, I am going to explain this in Tamil. ஓசியா 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை ஆரம்பத்தில் வாசித்தோம், மறுபடியும் வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய்யாணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளோடே இரத்தப்பழிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடு கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். இதில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிசாசு நம்மேல், மனுஷர்கள் மேல் தேவனுடைய சமூகத்தில், பரலோகத்தில் ஒரு நீதிமன்றம் உண்டு. அதில் பிதாவாகிய தேவன் தான் ஜட்ஜாக இருக்கிறார். இயேசு நமக்கா பரிந்து பேசுகிற வழக்கறிஞரா இருக்கிறார். நம்மை குற்றப்படுத்துகிற, இரவும் பகலும் சகோதரர்களை குற்றப்படுத்துகிற பிசாசு நம்முடைய எதிராளியாகிய வழக்கறிஞரா இருக்கிறார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனே நமக்கு விரோதமா ஒரு கேஸ் போட்டிருக்கிறார். தான் போட்டிருக்கு அந்த முதல் வசனத்தில். அதை வாசிக்க, எனக்கு என் ஜனங்களுக்கு விரோதமா ஒரு வழக்குண்டு. இது பயங்கரமான காரியம். பிசாசு போட்டிருக்கிற கேஸ் நமக்காய் பரிந்து பேச ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு விரோதமா ஒரு கேஸ் போட்டிருக்கிறார். அதுக்கு பரிந்து பேசுகிறது யார்? அதனால் அந்த வழக்கை பற்றி நான் சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது உலகத்தில் ஆண்டவர் போட்ட ஒரு கேஸ் அல்ல. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் போட்ட கேஸ். நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு விரோதமாக ஒரு வழக்கு உண்டு. தேவனுக்கு அது நமக்கு விரோதமாக ஒரு கேஸ் போட்டிருக்கிறார். ஆகையால் நாம் எல்லாரும், அவர் நமக்கு நோட்டீஸ் தந்திருக்கிறார். இந்த நாட்களில் அவரிடத்தில் இரக்கம் பெற வேண்டும் என்றால் அவரிடத்தில் போய் கெஞ்ச வேண்டும், அவருடைய பாதத்தில் விழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வழக்குடைய தீர்ப்பு மாற்றப்படும். அந்த தீர்ப்பு என்னதென்று சுருக்கமாக உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஓசியா தீர்க்கதரிசி பாவம், இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணினதான கொடுமை நிமித்தம் ஓசியாவினுடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் கெடுத்து விட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு டெமோ, அதாவது ஒரு மாதிரியா இருக்கும்படியாக, இந்த ஓசியாவுடைய வாழ்க்கை எப்படி கெட்டு போனதோ என்னுடைய வாழ்க்கையும் நீங்கள் உங்களுடைய ஒழுங்கினத்தினால் கெடுத்து விட்டீர்கள் என்று ஆண்டவர் நிரூபிக்கும்படியா சில காரியங்களை சொல்லுகிறார். அதில் ஒன்று, ஓசியாவிடத்தில் ஆண்டவர் நீ ஒரு வேசியை போய் கல்யாணம் பண்ணு. ஏன் தெரியுமா வேசியை கல்யாணம் பண்ணணும்?
இந்த வேசிக்கு ஆண்கள் மேல பிரியம் இருக்காது. அவள் காசுக்காக தான் ஆண்கள் அணுகுவாள். அதனால இந்த ஓசியா கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டாள். அவள் உண்மையா இருக்க மாட்டாள். கொஞ்ச நாள் இருப்பா, அதுக்கப்புறம் அடுத்த ஆணோட போயிடுவாள். இதற்காகவே வேசியை கல்யாணம் பண்ண என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நீ ஒரு வேசி, ஏனென்றால் அவன் கூட இருக்கக்கூடாது, கொஞ்ச நாள் இருக்கணும், அதுக்கப்புறம் போயிடணும், அதற்காக கல்யாணம் பண்ணு. பாவம் பாருங்க. இந்த ஓசியா கல்யாணம் பண்ணி கோமேர் என்கிறதான ஒரு பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணுகிறார். 1 அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசி. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அவன் போய் திப்லாவின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். பாருங்கள், இந்த கோமேர் என்கிறதான இந்த சோர ஸ்திரியை தன் வீட்டுக்கு கொண்டு வந்து அவள் மூலமாக 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். எதற்கா தெரியுமா? தேசம் அதிகமாக சோரம் போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சோர ஸ்திரியை போல இவர்கள் ஆண்டவர்கிட்ட விலகி போனார்கள், வேற தேவர்களை அணுக ஆரம்பித்தார்கள், ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ண ஆரம்பித்தார்கள். இதை காட்டும்படியா ஓசியாவை ஆண்டவர் அழைக்கிறார். இப்படி ஒரு வேசியை கல்யாணம் பண்ணி அவள் மூலமாக, கல்யாணம் பண்ணுகிறது என்று கூட சொல்லவில்லை, ஆனால் அவள் மூலமாக 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். முதலாவது பிள்ளை 4 வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்தில் இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். இஸ்ரவேல் என்கிறதான பேருடைய அர்த்தம் தேவன் விதைப்பார். இதை கொஞ்சம் மனதில் வைக்க வேண்டும், பின்னாடி மறுபடியும் அதை பார்க்க போகிறோம். தேவன் விதைப்பார், மறந்து விடாதீர்கள். இஸ்ரவேல், முதல் மகனுடைய பேர் இஸ்ரவேல். 2வது ஒரு பிள்ளை, ஒரு மகளை பெற்றெடுக்கிறார். 6 வசனம். அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். மகளுடைய பேர் லோருஹாமா. அதனுடைய அர்த்தம் என்ன? இனி இரக்கம் இல்லை. அது 2வது பிள்ளை. 3வது ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறார், மகன். 9 வசனம். அப்பொழுது அவர் இவனுக்கு லோகமே என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாயிருப்பதில்லை. லோ அமி, அதனுடைய அர்த்தம் இனி ஜனம், என் ஜனம் அல்ல. இப்பொழுது ஆண்டவர் ஒரு வழக்கை நமக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறார். அவருக்கு ஒரு கேஸ் உண்டு. அந்த கேஸினுடைய தீர்ப்பு தான் இந்த 3 பிள்ளைகள். என்னை விட்டு சோரம் போனீங்கல்ல, இப்போ அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். அதுதான் இந்த 3 பிள்ளைகள். முதல் விளைவு, தேவன் விதைப்பார். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உங்களை சிதறடிக்க போறேன், அந்நிய தேசங்களுக்கு உங்களை விதைக்க போறேன், இந்த தேசத்தை நீ இருக்க முடியாது. 2வது, நான் தான் உனக்கு புருஷனா இருந்தேன், இப்போது நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன், நீ என் ஜனம் அல்ல, இனி உனக்கு இரக்கம் இல்லை. 3வது டைவர்ஸ், நான் உன்னை இனி என் ஜனம் அல்ல. அது ஒரு விவாகரத்து அங்கே உண்டாகுது. ஆண்டவர் தீர்ப்பு சொல்லுகிறார். இதுதான் இந்த 3 காரியம். அப்போ இந்த 3 பிள்ளைகள் ஓசியாவுக்கு பிறந்து இவங்க ரோட்ல எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போது இது இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிற பிள்ளைகள். முதல் பிள்ளை இஸ்ரவேல், தேவன் விதைக்க போகிறார். 2வது பிள்ளை லோருஹாமா, ஆண்டவர் இனி இரக்கம் பாராட்ட மாட்டார். 3வது பிள்ளை லோ அம்மி, ஆண்டவர் இனி நாங்கள் அவருடைய ஜனம் அல்ல. அந்த பிள்ளைகளை பார்க்கும் போது அந்த வேர்டிக்ட், அந்த நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய கேஸுடைய தீர்ப்பை அவர் சொல்லுகிறார். இந்த 3 பிள்ளைகள் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்கள் மேல் வரப்போகிறது. ஆகையால் சீக்கிரம் என்னிடத்தில் ஆஜராக வேண்டும் என்று ஆண்டவர் அந்த ஜனங்களை அழைக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் இதிலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உண்டு. இதே போல கடைசி நாட்களில் தேவன் நம்மத்தில் சீக்கிரமாய் அவர் ஒரு நியாய தீர்ப்பை அவர் நடப்பிக்க போகிறார். அதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் நாம் எல்லாரும் போய் அழணும். இந்த வருஷ கடைசியில் ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் உண்டு. இது ஏன் நான் தேவ அன்பு என்கிறதான தலைப்போடு இணைப்பதற்கு காரணம் உண்டு. 3 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு புருஷனை போல நேசிக்கிறார். அவர்கள் ஒரு மனைவி ஸ்தானத்தில் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அது போய்விட்டது. அந்த வேசியை போல, அந்த கோமரை போல ஆண்டவரை விட்டு இவர்கள் போய்விட்டார்கள். ஆகையால் அந்த கேஸ் அந்த நடக்கிறது.
அது நம்மோடு இன்றைக்கு சம்பந்தப்பட்டது என்று நிரூபிக்கும்படியா சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஆண்டவர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், சத்தியம் இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிவில்லை, எல்லாரும் ஆணையிடுகிறார், கொல்லுகிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், விஞ்சி மிஞ்சி போகிறார்கள், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு இதனால் என்ன நடக்கிறது? 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடு கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். பாருங்கள், கடலின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், வயல்வெளியில் இருக்கிற மிருகங்கள் எல்லாமே செத்து போகுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? தேவனுடைய ஜனங்கள் சரியில்லை. இப்போ பாருங்க, இந்த நாட்களில் மர்மமாக யாருக்குமே புரியவில்லை, பல காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் நிறைய சாவு, இப்படி மிருக ஜீவன்கள் மொத்தமாக உலகத்தினுடைய பல பாகங்கள் செத்து கொண்டிருக்கிறது. இந்த போன வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 442 மிருக கூட்டங்கள் மறித்திருக்கு. 442 மிருகங்களை, மிருக கூட்டங்கள். அதை பற்றி போன வாரம் மாத்திரம் ஒரு 10 நாட்கள் நடந்ததான காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நவம்பர் 29ஆம் தேதி சென்னையில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து போனது. அதே நவம்பர் 29ஆம் தேதி புளோரிடா, அமெரிக்காவில் எத்தனையோ மீன்கள் செத்து போனதாம், எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. டிசம்பர் 4ஆம் தேதி இந்தோனேஷியா மேற்கு சுமத்ரா என்கிறதான இடத்தில் 100 டன் மீன்கள் செத்து கிடந்ததாம் கரையில். 5வது டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது 10 நாட்களுக்கு முன்பாக, 100கணக்கான டன்கள் மீன்கள் 2 ஏரிகளில் இந்தோனேசியாவில் மேற்கு ஜாவா என்கிற பட்டணத்தில் செத்து கிடந்தது. அடுத்த நாள் 6வது டிசம்பர் 6ஆம் தேதி மில்லியன் கணக்கான மீன்கள் கொலம்பியா என்கிறதான நாட்டில், தென் அமெரிக்கா கண்டத்தில் மரித்து கிடந்தது. 7ஆம் தேதி டிசம்பர் 100கணக்கான மீன்கள் பிரேசில் தேசத்தில் செத்து கிடந்தது. 11வது டிசம்பர் 16,000 வாத்துகள் நெதர்லாந்து தேசத்தில் செத்து கிடந்தது. 12ஆம் தேதி டிசம்பர் 76,000 வாத்துகள் சவுத் கொரியாவில் மரித்தது. இப்படி கூட்டமாக இன்னும் அது ஒவ்வொரு வாரமும் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், எங்கெல்லாம் செத்து கொண்டு இருக்கிறது. இதனுடைய அடையாளம் என்ன? ஆண்டவர் ஏன் இதை இப்படி அனுமதிக்கிறார்? காரணம் இல்லாமல் மரிப்பதற்கு காரணம் என்ன? இந்த வசனம் நிறைவேறுகிறது. கடலின் மச்சங்கள், மிருகங்கள் செத்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் அடையாளம். உங்களுக்கு விரோதமா எனக்கு ஒரு கேஸ் உண்டு. நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய, தாழ்மையை ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம், நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இன்றைக்கு இல்லை. சபை ஒரு பெரிய பின்மாற்றத்துக்குள் போய்கொண்டு இருக்கிறது. தேவனை நாம் நேசிக்காமல் இருக்கிறோம். அந்த நேசிக்காமல் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் கூப்பிடுறவா, எனக்கு ஒரு கேஸ் இருக்கு. அப்ப அந்த 3ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் வைத்த அன்பு என்று சொல்லுகிறார். அதுல நீ வாசிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஓசியாவிடத்துல, நீ ஒரு விபச்சாரியான ஸ்திரீயை போய் நீ கொண்டு வா, மறுபடியும் கொண்டு காசு கொடுத்து அவளை வாங்கி அவளை விவாகம் பண்ணு. சரித்திரம் சொல்லுகிறது, அதை நிரூபிக்கவும் ஆதாரம் உண்டு. அந்த ஸ்திரீ 3ஆம் அதிகாரத்தில் இருக்க அந்த ஸ்திரீ அதே கோமேர் தானாம். இவளுக்கு 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து விலகி போயிட்டா வேசித்தனம் பண்ணுவதற்கு. அப்போ ஆண்டவர் ஓசியா இடத்துல, நீ அந்த ஸ்திரீயை மறுபடியுமா கொண்டு வா, நீ மறுபடியுமா அவளை ஏற்றுக்கொள். இது போல ஆண்டவர் சொல்கிறார், நானும் இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறேன். நான் அவர்களை நேசிக்கிறேன். என்னை விட்டு மற்ற தேவர்களுக்கு பின்னாடி போனாலும் என் மேல் அன்பை விட்டு சுயநலமாக நாம் மற்ற தேவர்களை வணங்க மாட்டோம். ஆனால் நமக்கு நிறைய உலக பொருள் பிடிக்கும், நமக்கு படிப்பு பிடிக்கும், நமக்கு வெளிநாட்டுக்கு போவது பிடிக்கும், பணத்தை சேர்த்து கொள்வது பிடிக்கும், நிறைய சொத்து சம்பாதிப்பது பிடிக்கும், நிறைய பெரிய கார் வாங்குறது பிடிக்கும், நல்ல உயர்ந்த சம்பளம் உள்ள வேலை பிடிக்கும். இப்படி நமக்கு இந்த உலகத்தினுடைய அந்த போட்டியோடு பங்கெடுத்து இயேசுவை விட்டு மணவாளனை விட்டு சாலமோனுக்கு பின்னாடி, அந்த உலகத்துக்கு பின்னாடி போக ஆரம்பித்தோம். அதனால ஆண்டவர் கேஸ் போட்டிருக்கிறார், நீங்க வாங்க, என்னுடைய சமூகத்துக்கு வாங்க, ஆஜராக வேண்டும். அதனால இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. தேவனிடத்தில் போய் இந்த வருஷ கடைசியில் நாம் தாழ்த்தா விட்டால் அடுத்த வருஷத்தில் பயங்கரமான சம்பவங்கள் சபையில் நடக்கக்கூடும். அதாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உங்களை கேஸ் இருக்கு, என் சமூகத்துக்கு வா, என்னிடத்தில் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று கூப்பிடும் போது அப்பொழுதும் நாம் போகாவிட்டால் அவர் நம்மை வர வைப்பார். நம்முடைய சரீரங்களை, நம்முடைய சட்டைகளை கிழித்து அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவர் உருவாக்குவார்.
அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இப்பொழுதே நம்மை சுற்றி வருகிற ஆபத்துகள், கடல் மீன்கள் செத்து போகிறதை கண்டு, இல்லை என்றால் நம்முடைய சபைகளை நெருக்குகிறதான வரப்போகிற கிட்ட வருகிற ஆபத்துகளை கண்டு நாம் உணர்வடைந்து கர்த்தரிடத்தில் போய் சரண்டர் ஆகணும். அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இப்படி இந்த கடைசி நாட்களில் உங்களை தாழ்த்தி உங்களுடைய அக்கிரமங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மறுபடியும் என்னுடைய சமூகத்துக்கு வருவீர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாக நான் ஒரு தீர்ப்பு எழுதி இருக்கிறேன். இஸ்ரவேல், நான் உன்னை விதைப்பேன். லோரு ஹம்மா, இனி இரக்கமில்லை. லோ அம்மி, நீங்கள் என் ஜனம் அல்ல, இதை நான் மாற்றுவேன். நீங்கள் தாழ்த்தினால் நான் மாற்றுவேன். எப்படி ஓசியா அந்த சோரம் போன அந்த ஸ்திரீயை மறுபடியும் ஏற்றுக்கொண்டது போல நான் உங்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும், இருதயத்தை கிழிக்க வேண்டும், இல்லை என்றால் கிழிக்க வைப்பேன். இப்பொழுது இந்த 3 பிள்ளைகளுடைய 3 அர்த்தங்களை நம் மனதில் வைத்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசியா 11:8 வாசிங்க. ஓசியா 11:8. இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயுமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஆண்டவருக்கே குழப்பம் வந்திருக்கிறதா? எப்படி தெரியுமா? இந்த ஓசியா புஸ்தகத்தில் நிறைய பார்க்கலாம். ஆண்டவர் குழம்பி இருக்கிறார். அந்த குழப்பம் என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் தெரியல என்றால் நம்ம மனுஷுக்கு குழப்பம் அல்ல. ஒரு பகுதியில் நம்ம பயங்கர கோபமா இருக்கிறார். நம்ம அடிக்கணும், நியாயம் தீர்க்கணும், இவங்க இவ்வளவு பண்ணிட்டார்கள் எனக்கு விரோதமாக. ஆனால் மறுபகுதியில் நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இந்த 2 சிந்தை எனக்குள் குழம்புகிறது. 2 மனஸ்தாபங்கள். இங்கிலீஷ்ல மை ரிப்பென்டிங்ஸ் ஆர் கிண்டில் டுகெதர். ஒன்று, நான் உங்களை நேசிச்சதுக்கே வருத்தப்படுறேன்ப்பா. 2வது, ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேனே, நான் வருத்தப்படுறேன். அப்படி இந்த 2 வருத்தங்களும் ஒன்றாய் எழும்புகிறது அவருடைய உள்ளத்துல. இதனால அதை பாருங்க, 1ஆம் வசனத்துல நீங்க என் ஜனம் அல்ல, நான் இரக்கம் பாராட்ட மாட்டேன், நான் உங்களை விதைப்பேன் அப்படின்லாம் சொல்லுகிறார். ஆனால் இப்போது 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவளை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். பாருங்க, இந்த 3 பிள்ளைகளுடைய பேர் தெரியுதா? இதுக்குள்ள ரகசியமா இருக்கு. இஸ்ரவேல், தேவன் விதைப்பார். இது நான் உண்டாக்கின பேர் அல்ல, இதுதான் அர்த்தமே. இந்த அகராதியில் போய் பார்க்கலாம். நான் உங்களை எனக்கென்று விதைப்பேன். அதன் அர்த்தம், நான் உங்களை சிதறடிப்பேன் என்று சொன்னேன், ஆனால் நான் உங்களை சேர்த்து கொள்வேன். அதான் எனக்கென்று விதைப்பேன். 2வது, இரக்கம் இல்லை என்று சொன்னேன், ஆனால் இரக்கம் பாராட்டுவேன். நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன், இனி என் ஜனம் அல்ல என்று சொன்னேன், ஆனால் ஜனமாய் சேர்த்துக் கொள்வேன். ஆனால் ஒரு நிபந்தனை, என்னிடத்தில் வந்து சரண்டர் ஆக வேண்டும், என்னை மறுபடியுமாக நேசிக்க வேண்டும். நீங்கள் சோரம் போன வழிகளை விட்டுவிட்டு, உலகத்தையும் அதனுடைய காரியங்களையும் நேசித்ததை விட்டுவிட்டு என்னை மாத்திரம் நேசிக்க நீர் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய கண்களை மூடுவோம்.